நாளைக்கு ஆணி பௌர்ணமிங்க. இந்த நாள்ல நாம செய்யற ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே மாத்தும். அதே நேரம் தெரியாம செய்யற சில தவறுகள் நஷ்டத்தை உண்டாக்கும். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு டக்குன்னு பாத்திரலாங்க. நாளைக்கு மாலை பௌர்ணமி நிலவு வந்ததும் வீட்டு வாசல்ல நெய் தீபம் ஏத்தி வைங்க. லட்சுமி கடாட்சம் பெருகுங்க. சாஸ்திரப்படி நாளை இரவு திருவண்ணாமலை கிரிவலம் போறது மகா புண்ணியம். கடன் தொல்லைகள் தீரும். முடியாதவங்க அருகில் உள்ள திருச்செங்கோடு கூட செல்லலாம். அதுவும் முடியல அப்படின்னா வீட்டிலேயே சத்தியநாராயண பூஜை செய்யலாங்க. இல்லைன்னா குலதெய்வத்தை நினைச்சு பாயாசம் நிவேதனம் பண்ணி கும்பிடலாம். அடுத்து என்ன செய்யக்கூடாதுன்னா பௌர்ணமி நாள்ல வீட்டுல அசைவம் சமைக்கவே கூடாதுங்க. முழுசா தவிர்த்துருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. முக்கியமா சாயங்கால நேரத்துல பண பரிவர்த்தனை வேண்டாங்க. கோபப்பட்டு யாரையும் திட்டவோ வீட்டுல சண்டை போடவோ கூடாதுங்க. இந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க. நாளைக்கு வர்ற இந்த அற்புதமான ஆணி பௌர்ணமியை சரியா பயன்படுத்தி அண்ணாமலையாரின் அருளை பெறுங்க.